இங்கே நடக்கிற லஞ்சம் மாதிரி வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டுமே நடக்கல. ஒரு குறைஞ்சது ஒரு பிளாட், ஒரு ஏழை பிளாட் வாங்கி ஒரு அப்ரூவ்டு கேட்குறாங்கன்னா குறைஞ்சது 20,000 ரூபாயிலேருந்து பல கோடி ரூபாய் வரைக்கும் இவங்க லஞ்சம் வாங்குறாங்க. ஆற்று ஓரத்தில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க. அதுக்கு எப்படி இவங்க அப்பார்ட்மெண்ட் அப்ரூவ்டு கொடுக்குறாங்க உடனடியாக, ஒரே மாதத்தில் அப்ரூவ்டு எப்படி கொடுக்குறாங்க? பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கட்டுறாங்க, ஹோட்டல் கட்டுறாங்க, அதுக்கெல்லாம் ஜரூராக வேலை நடக்குது. ஒரு இடம் பார்த்தீங்கன்னா வில்லியனூருக்கு அந்தாண்ட அந்த இடம் பார்த்தீங்கன்னா நிலம்ன்றாங்க, யாருமே விற்க முடியாதுன்றாங்க அந்த இடத்த. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த இடத்த மந்திரிகளுடைய பினாமி பேரில் அந்த இடத்த அடிமாட்டு ரேட்டுக்கு வாங்கி இவங்க பிளாட் போடும்போது, மனையாக பிரிக்கும் போது இவங்க அப்ரூவ்டு கொடுக்குறாங்க. அதிகாரி மேலே அமலாக்கத்துறையும் சிபிஐ விசாரணை பண்ணணும். ஒவ்வொரு அதிகாரிகளும் குறைஞ்சது கோடிக்கணக்கான ரூபாயில் இவங்க லஞ்சமாக வாங்கி அவங்க பினாமி பேரில் சொத்து சேர்த்துக்கிறாங்க. சார் வணக்கம், நாங்கள் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் பேர் இயக்கத்தினுடைய தலைவராக நான் பேசுகிறேன். மக்கள் பேர் இயக்கத்தினுடைய தலைவர். இங்கே என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு மனைப்பிரிவு வாங்கி கஷ்டப்பட்டு மனை வாங்குகிறோம். மனை வாங்கின பிறகு அந்த மனைக்கு அப்ரூவல் கேட்குறோம் பில்டிங் கட்டுறதுக்கு. அந்த பில்டிங்கை அப்ரூவல் கேட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாதத்துலேருந்து வருட கணக்கில் இழுக்கடிக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் ஏதாவது ஒரு காரணம் சொல்கிறாங்க. இன்றைக்கி போய்ட்டு நாளைக்கு வா, நாளைக்கு போய்ட்டு இன்றைக்கி வான்றாங்க. அது என்ன காரணம் தெரியல. இன்றைக்கி மறியல் பண்ணலான்ட்டு இருந்தோம். அவங்க சூப்பரண்ட் எங்களை கூட்டு வச்சு பேசி, நாங்கள் நல்ல முடிவு சொல்கிறோம், நீங்கள் அவசரப்படாதீங்க, மறியல்லாம் பண்ணாதீங்க, நாங்கள் எது இருந்தாலும் ஒரு வாரம் டைம் கொடுங்க, நல்ல முடிவு சொல்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம், இப்போ இங்கே நடக்கிற லஞ்சம் மாதிரி வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டுமே நடக்கலை. ஒரு குறைஞ்சது ஒரு பிளாட், ஒரு ஏழை பிளாட் வாங்கி ஒரு அப்ரூவ்டு கேட்குறாங்கன்னா குறைஞ்சது 20,000 ரூபாயிலேருந்து பல கோடி ரூபாய் வரைக்கும் இவங்க லஞ்சம் வாங்குறாங்க. ஒரு சின்ன பிளாட்டு பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா கிட்ட கேட்குறாங்க. அந்த 20,000 ரூபா வாங்கி வச்சுக்கின்னு குறைஞ்சது 6 மாதத்துலேருந்து வருஷ கணக்கில் இழுக்கடிக்கிறாங்க. லோன் ஆளைய விட்றாங்க. அதேமாதிரி எல்லாமே ஆன்லைன் வச்சுக்கிறாங்க. ஆன்லைனில் கேட்கும்போது ஏதாவது ஒரு சின்ன தப்புன்னா நீ மறுபடியும் ஆன்லைனில் பண்ணுங்கன்றாங்க. மறுபடியும் ஆன்லைன் பண்ணால் திருப்பி 6 மாதம் கழிச்சு தான் அந்த ஃபைலை பார்க்குறாங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது அதே போல் பார்த்தோன்னா, நீங்கள் ஒரு பெரிய பெரிய ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆற்று ஓரத்தில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க. அதுக்கு எப்படி இவங்க அப்பார்ட்மெண்ட் அப்ரூவ்டு கொடுக்குறாங்க உடனடியாக, ஒரே மாதத்தில் அப்ரூவ்டு எப்படி கொடுக்குறாங்க? பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கட்டுறாங்க, ஹோட்டல் கட்டுறாங்க, அதுக்கெல்லாம் ஜரூராக வேலை நடக்குது. ஒரு இடம் பார்த்தீங்கன்னா வில்லியனூருக்கு அந்தாண்ட அந்த இடம் பார்த்தீங்கன்னா நிலம்ன்றாங்க, யாருமே விற்க முடியாதுன்றாங்க அந்த இடத்த. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த இடத்த மந்திரிகளுடைய பினாமி பேரில் அந்த இடத்த அடிமாட்டு ரேட்டுக்கு வாங்கி இவங்க பிளாட் போடும்போது, மனையாக பிரிக்கும் போது இவங்க அப்ரூவ்டு கொடுக்குறாங்க. அது அப்பா மட்டும் இவங்க எப்படி அப்ரூவ்டு கொடுக்குறாங்க? இதை முதல்வர் இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கின்னு ஏழை மக்கள் பாதிக்காத மாதிரி அவங்களுக்கு உடனடியாக அப்ரூவ்டு கேட்கறவங்களுக்கு உடனடியாக அப்ரூவ்டு கொடுக்கணும். அதேமாதிரி மனைப்பிரிவை இவங்க தான் போடுறாங்க. மனை போட்டு இவங்க தான் மனைப்பிரிவில் பிளாட் அப்ரூவ்டு இவங்க தான் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது பிளாட் அப்ரூவ்டு கொடுக்கும்போது பில்டிங் அப்ரூவ்டு மட்டும் கொடுக்கறதுக்கு ஏன் தாமதம் பண்ணுறாங்க? அது என்ன காரணம் என்று முதல்வர் இதில் தலையிட்டு நல்ல தீர்ப்பு வழங்கணுன்ட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம். அதிகாரி மேலே அமலாக்கத்துறையும் சிபிஐ விசாரணை பண்ணணும். ஒவ்வொரு அதிகாரிகளும் குறைஞ்சது கோடிக்கணக்கான ரூபாயில் இவங்க லஞ்சமாக வாங்கி அவங்க பினாமி பேரில் சொத்து சேர்த்துக்கிறாங்க. அதை இவங்க சிபிஐ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும். அதேமாரி இந்த துறையில் பார்த்தீங்கன்னா பல ஆண்டு காலமாகவே ஒரே துறையில் இருக்கிறாங்க. லஞ்சம் லாபத்தினால ஒரே துறையில் இருக்கிறாங்க. அவங்கள மீது நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு வேறு துறைக்கு மாற்றணும். அவங்க மேலே ஊழல் இருந்ததுன்னா உடனே சஸ்பெண்ட் பண்ணணும். எப்படின்னா ஒருத்தவங்க எல்லாரும் அப்ரூவலுக்கு அலைய விடுறீங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, 20,000 ரூபாய் காசு வாங்குறீங்க. சும்மா வேலை செஞ்சா பரவாயில்ல. கவர்மெண்ட்ல ஒரு 20,000 பணம் வாங்கி வேலை செய்றீங்க. அந்த வேலைக்கு எதுக்கு சார் அலைய விடணும்னு கேட்கறான். ஒரு அப்ரூவல் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் உங்களால கொடுக்க முடியல, டிபார்ட்மெண்ட்டை கூட்டிட்டு எல்லாம் அவங்க போய் நீங்க ஏதாச்சும் மூட்டை கிட்ட தூக்குங்க. அப்பதான் உங்களுக்கு அதனுடைய அனுமதி இருக்கும். வேலை வெட்டி இல்லையா சார்? நான் சொல்லுங்க கொடுங்க சார், வேலை வெட்டி கிடையாதான்னு கேட்கறான். ஒருத்தவங்க இல்லாத பட்டவங்க உங்கள்கிட்ட ஒரு அப்ரூவலுக்கு நிக்கிறாங்க. அவங்க அந்த தேர்நாயங்களை வர வைக்கிற மாதிரி அப்ரூவல் உங்கள்கிட்ட கொடுத்தா எத்தனை நாட்கள் ஆகும், இல்ல எத்தனை மாசம் ஆகும் சொல்லுங்க சார்.
எஸ்ஓபி இந்த சர்வீஸுக்கு இவ்வளவு நாள் எத்தனை நாள் சார் சும்மா ஒரு கணக்கு சொல்லுங்க எந்த அப்ளிகேஷன் ஆனாலும் நான் எழுதி போட்டிருக்கேன். ஒரு ஆத்துல வந்து நீங்க கட்டுறீங்க, அதுக்கு வந்து அப்ரூவ் கொடுங்க. அதுக்குடைய ஆதாரம்லாம் என்கிட்ட ஃபுல்லா புரியுதுங்களா? நீங்க வந்து மனப்பிரிவு பிரிக்கிறீங்க, நீங்க தான் மனப்பிரிவுக்கு வந்து அப்ரூவ் கொடுக்குறீங்க. ஒரிஜினலாக ஒருத்தவங்க வந்து ஏழை வந்து கேட்கறான், நான் பிளாட் போட போறேன், அதுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் இருக்குதுன்னீங்க, இதுல கரம்புல இருக்குதுன்னீங்க, மந்திரோட பிளாமி வந்து நிற்கிறாங்க. உடனே நீங்க வந்து அந்த இடத்த வந்து அடிமாட்ட ரேட்டுக்கு அதை வாங்கி பிளாட் கொடுத்து நீங்க அனுமதி கொடுக்குறீங்க. சரி, அனுமதி கொடுத்து ஓகே ஓகே ரைட்டா. அந்த பிளாட்டுக்கு வந்து பில்டு நீங்க தானே அனுமதி கொடுக்குறீங்க. அந்த பிளாட்டுக்கு வந்து எதுக்கு நீங்க பில்டு கட்டுறீங்க? அனுமதி கொடுக்கறதுக்கு 6 மாசம் இருங்க வரேன். சார் ஒரு அப்ரூவலுடைய டேட் நீங்க யாராவது நீங்க கொடுக்கறதா என்ன டேட் சார் ஒரு மேக்ஸிமம் எஸ்ஓபி இருந்தது 30 கொடுத்துறீங்க, அதுக்கு அப்புறம் கொடுத்துறீங்க. இந்தாங்க பிளாட் இது பாருங்க, இதுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருங்க. எதிர் பிளாட் எது கொடுத்துருங்க, எது கொடுத்துருங்க, ஒரே மாசத்தை கொடுத்துருங்க. ஒரு டிராஃபிக் போலீஸ் 7 மணிக்கு இருக்கிறாங்க. வேலையை முடிச்சு கொடுக்க வேண்டியதுனா ஒரு ஏழை வரான், நீங்க தான் மனைக்கு வந்து அப்ரூவல் கொடுக்குறீங்க. அந்த ஏழை வந்து ஒரு பேங்க்ல ஒரு வீடு கட்டுறான், வீடு கட்டும் போது அவனுக்கு எதுக்கு அலைய முடியும்? அதிகாரம் கொடுக்குறீங்க, நீங்க தானே கொடுக்குறீங்க. ஒரு பிளாட் ஒரு இடம் வாங்குறாங்க, மன போடுறாங்க, ஒருத்தவர் வந்து வேலை செய்யணும். எப்படி சார் 1 மணிக்கு வந்து வராங்க, 3 மாசம் கழிச்சுதான் அப்ளை பண்றாங்க. சார்